ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோ vlogs. இது என்னோட 3வது ட்ராவல் vlog. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சிவானசமுத்ரா. ஏன்னா இந்த மான்சூன் சீசன்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எந்த பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த சிவானசமுத்ரா ஃபால்ஸில் நிறைய தண்ணி உழுதுன்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இங்கே வரலான்ட்டு நான் டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துக்கு எப்படி வரலாங்கிறத மேப்பில் பார்த்துருவோம். இந்த ஏரியா பேர் வந்து சிவானசமுத்ரா. இங்கே வந்து காவிரி ஆற்றோட தண்ணி வந்து அருவியாக ஒரு 2 இடத்துல கொட்டுது. அது எப்படின்னு நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த காவிரி ஆற்று தண்ணி 2 தான் டிவைட் ஆகி போகுது. ஒரு பக்கம் ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்னு நேம் இருக்கும், இன்னொரு பக்கம் பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்னு இருக்கும். மேப்பில் பார்க்க பக்கத்தில் தெரியும், பட் இது கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அகைன் அந்த 2 வாட்டர் ஃபால்ஸும் ஒன்றா சேர்ந்து ரிவர் கண்டினியூ ஆகும். இதுதான் இந்த இடத்தோட ஒரு சின்ன ஸ்பெஷல். ஓகே, நம்ம இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் பெங்களூர் பம்னஹள்ளியில் இருக்கிறேன். என்னோடய பிளேஸ்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு அரௌண்ட் 136 கிலோமீட்டர் காட்டுது. ட்ராவல் டைம் பைக் அண்ட் கார் போத் 3 ஹவர்ஸ் காட்டுது. இது அப்ஸ் டு யூ. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அதை பொறுத்து உங்களோட ட்ராவல் டைம் கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு வந்து இது பார்க்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. நான் கூட இது சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். எல்லாமே ஃப்ரீ தான். காரு பைக் எதில் வந்தாலும் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பிளேஸ் இருக்குது. நம்ம பெங்களூர்லேருந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிடுங்க, அதான் நல்லது. நான் 8 o'clock கிளம்புனேன் பெங்களூர்லேருந்து. இங்கே ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ட்ராவல் டைம், நம்ம அடிக்கடி பிரேக் எடுக்க வேண்டி வரும். வெஹிக்கிள் பெட்ரோல் டேங்க் சின்னது. என்னோடய ஸ்கூட்டரில் தான் வந்திருந்தேன். பெட்ரோல் போடுறது, திரும்ப சாப்பிட்றதுக்கு, டீ குடிக்க நிறைய பிரேக் எடுத்து வந்ததுனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நீங்கள் அர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்தில் நிறையா பிளேசஸ் இருக்குது, அதையும் கவர் பண்ணலாம். ஸோ அர்லி மார்னிங் ட்ராவல் பிளான் பண்ணது ரொம்ப பெஸ்ட். திரும்ப இந்த பிளேஸில் நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்குது ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி ஒழுகுதுன்ட்டு. ஆனால் நான் பப்ளிக் ஹாலிடேயில் வந்திருந்தேன், அதனால் ஹெவியாக கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இருக்காது, பட் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரஷ் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்ட்டு. உள்ளே போய் பார்க்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுகுது, திரும்ப அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸில் எப்படி மேலே காற்றுல பறக்குதுன்ட்டு. அந்தளவுக்கு தண்ணி விழுகுது. நீங்கள் பெட்டர் இங்கே வரது எப்போயுமே மான்சூன் சீசனில் வாங்க. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, அப்போ வாங்க. ஏன்னா அதர் சீசனில் வந்தீங்கன்னா அங்கே தண்ணி விழுகாது, சும்மா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். மழை பெஞ்சாலும் நான் அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனோடு வந்தீங்கன்னா நல்லா கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்ட்டு. பொறுமையாக தான் போகணும். நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசையோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி மூவ் ஆகி போங்க. ஏன்னா ஹாலிடேங்கிறனால பீப்புள் நிறைய வருவாங்க, எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பட் இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக எந்த வெஹிக்கிள்லாம் எடுத்துகிட்டு வரலாம். பெட்டர் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஏன்னா நியர்பை நான் பார்த்தேன், பஸ் ரூட் ப்ராப்பராக இல்லை. ஒரு மெயின் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா ஒரு நல்ல டைம் சேவ் ஆகும். நான் என்னோட ஏப்ரல் SR160 ஸ்கூட்டரில் தான் வந்திருந்தேன். உங்கள்கிட்ட பெரிய பைக் வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்தேன் ஆக்டிவாலாம் வந்திருந்தாங்க. அதனால் எந்த வண்டியாலும் பிரச்சனை இல்லை, அது ப்ராப்பராக வண்டியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே ரெஸ்ட் கொடுக்கணுமோ பார்த்து பொறுமையாக வந்தால் போதும். நீங்கள் வந்தீங்கன்னா 1 டே ட்ரிப் தாராளமாக அங்கே ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நியர்பை நிறைய பிளேசஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் வந்திருக்கேன் ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. நம்ம ஏசியாலே ஃபஸ்ட்டு இந்த ஏசியாலே ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னது அப்படின்னா, இந்த தண்ணி மேலேருந்து தண்ணி கீழே விழுகிற ஃபோர்ஸில் ஒரு சம் மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து பவர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை இது வந்து கோல்ட் ஃபீல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணதாக போட்டிருக்கிறாங்க. நமக்கு அந்த கிளியராக தெரியலை, பட் இது அந்த ஹிஸ்ட்ரி. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எங்கே இருக்குங்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ எவ்வளோ சூப்பராக க்ரீனரியாக இருக்குதுன்ட்டு. பெங்களூரில் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி வீக்கெண்டில் ரைடு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே அந்தளவு எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் தான். ப்ளஸ் இந்த ஏரியாவில் நமக்கு இது கிடையாது, சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. பட் இந்த மாதிரி ஸ்நாக் நிறையா இருக்கும், ஸ்நாக் ஜூஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், காசை வேஸ்ட் பண்ணலாம். ஃபுட்டு வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பாரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் தான் ஃபுட் இருக்குது பார்க்க முடியும். இங்கே அந்தளவு ஃபுட் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதை முடிச்சாச்சு. பாரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு நம்ம ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த போட் ரைடு இருக்குது. நீங்கள் மேப்பில் பார்த்து போகும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த போட்டிங் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். நானும் லொக்கேஷன்லாம் பின் பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு போட்டுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு போட்டில் வந்து மேக்ஸிமம் 4 பர்சன்ஸ் செலவு பண்ணுவேன்னு சொன்னாங்க. நீங்கள் சிங்கிளாக ஒரு போட்டு போகிறீங்கன்னா 300 பே பண்ணணும். நீங்கள் ஒரு கேங்காக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நல்ல வேளை நான் சோலோவாக போயிருந்தேன். அங்கே ஒரு ஃபேமிலி பர்சன் கிடச்சாங்க. அவங்கள போயிட்டு நான் போட்டில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இங்கே வாட்டரோட டெப்த்து வந்து 10 ஃபீட் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க, அது நல்லது. ஒரு 20 மினிட்ஸ் சம்திங் டைம் எடுப்பாங்க. அங்கே மெயின்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே கூட்டு போய் ஒரு ரவுண்டு சுற்றி திரும்ப கூட்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே, இங்கே போகிற வழியில் நீங்கள் எது நான்வெஜ் சாப்பிட்ற பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைபாஸில் ஏதோ ககனச்சுக்கி ஃபால்ஸ்லேருந்து பாராச்சுக்கி ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு பெரிய ரோடு இருக்கும். அங்கே எதுவுமே சாப்பிடாதீங்க, ஃபுட்டு நல்லாவே இருக்காது. இந்த போட்டிங் போகிற பக்கத்துலேயே நிறைய நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மற்ற வேறு நான்வெஜ்லாம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் பியூர் வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹைவேல சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான் மெயின் ரோட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் வாங்கினேன், எதுவுமே நல்லாவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, டயத்துக்கு எதுவும் சாப்பிட்டாச்சு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இங்கே போட்டிங் வந்தேன். இந்த போட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாட்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த மவுண்டெயின்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். எனது ஒன் டேலே எவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி வந்திருக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு இதே மாதிரி போட்டிங் பிளேஸ் குளிக்கிறதுக்கு இடமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது சரியாக நான் ரிசர்ச் பண்ணல. அதனால் போகும்போது இதை கவர் பண்ணிடலாமேன்ட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். மெயின் தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால கீழே இறங்கிடக்கூடாது. நம்ம சேஃபாக லைஃப் ஜாக்கெட் போட்டு அப்படியே சேஃபாக இருந்துக்கணும். ஏன்னா உள்ளகளை விழுந்தோம் அப்படின்னா நம்மளை எஞ்சி வர முடியாது, கஷ்டம். பார்த்தா தெரியுமே எவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு. இந்த இடத்துல ஒரு இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா நீங்கள் நிறைய இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க பிளேஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வந்தாலே போதும், ஒவ்வொரு பிளேஸாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் சும்மா எல்லா பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன்னா எனக்கே தெரியாது இங்கே பிளேஸ் எப்படி இருக்குங்கிறது. போகிற வழியில் பார்க்கும்போது எல்லா பிளேஸும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் இது மான்சூன் சீசன் வேறையா, அந்த கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் க்ரீனரி பிளேஸ். நான் பாட்டு சும்மா வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், ஓகே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு போக இன்ட்ரெஸ்டே வரல, நிறுத்தி சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதனால் நீங்கள் ஜாலியாக இந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கம்பேர் டு ஒகேனக்கல் இது வந்து நார்மல் ஒரு ரிவராக தான் இருக்குது. சும்மா உள்ள ஒரு போட்டிங் போயிட்டு வரலாம். பட் நீங்கள் ஒகேனக்கல் போகிறீங்கன்னா அங்கே வந்து ஃபால்ஸ்லாம் தெரியும், நிறையா தண்ணி உழுதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கும் இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒகேனக்கல் வந்து போட்டிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி, சார்ஜஸ் ஜாஸ்தி இருக்கும். இதில் ஜஸ்ட்டு 300 ருபீஸில் கவர் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ ஷேரிங்கில் போனாலும் எனக்கு ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்சு போச்சு. நீங்களும் இதே மாதிரி பிளான் பண்ணி தாராளமாக போயிட்டு வாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். Era mur beda kan ay dola. Mata so mata niya kiti mata aso na nila. Adi ri ay jana tagala taru.
ಇಲ್ಲ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಫಸ್ಟ್ ಹೋಗ್ತೀವಿ ನಮ್ಮ ನೋಡಿ ಧೈರ್ಯ ಬಂದ್ರೆ ಬನ್ನಿ. ஹண்ட்ரட் தானே பார்த்தீங்களா? ஜஸ்ட் இந்த ரைடு ₹100 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் சோலோ ட்ராவல் பண்ணிக்கிறேன்னு எதுவும் பயப்படலாம் வேண்டாம். நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி சோலோ வந்திருக்கேன், யார் கூட ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு. நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க ஜஸ்ட் அவங்க பேசிட்டு ஓகேவா அப்படின்னாங்க. சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கிட்ட உங்களை போய் உங்கள் வேற ஒரு பர்சனோட போய் ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் ₹100 இந்த ட்ராவல் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ பாராச்சோக்கி ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு. இங்கே வந்து டூ வீலருக்கு என்ட்ரி வந்து ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பர் பர்சன்ஸ்க்கு வந்து ₹10 செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயும் நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே அதே மாதிரி தான் ஃபுட்டெல்லாம் அவைலபிள் கிடையாது, ஸ்நாக் தான் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் வியூ சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீனரி பிளேஸ், வாட்டர் கொடுக்குறது பார்க்கலாம். உங்ககிட்ட ட்ரோன் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள ட்ரோன் அனுப்பி நல்லா ஷூட் கவர் பண்ணலாம். இங்கே அதே மாதிரி தான் ஓவர் க்ரௌடாகவும் இருக்குது, தண்ணி விழுகிற சவுண்டெல்லாம் ஹெவியாக இருக்குது. நான் சவுண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணல, ஏன்னா அவ்வளோ நாய்ஸ் இருந்துச்சு. எல்லாம் மக்கள் கத்துறது, தண்ணி விழுகிற சவுண்டு, காற்று சவுண்டு எக்கச்சக்கமாக இருந்ததுனால நான் அங்கே இருக்க ஆடியோ ஆட் பண்ணல. அதனால் வியூ மட்டும் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது தாராளமான ஒன் டே ட்ரிப். நீங்கள் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போகிறீங்க, இல்லை சோலோ ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸை சூஸ் பண்ணுங்கள். ஒன் டே நீங்கள் நிறைய பிளேஸை கவர் பண்ணலாம், ப்ளஸ் இந்த வாட்டர் போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ணலாம். ஒரு டைம் இருந்துச்சு அப்படின்னாங்க குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஒரு அருவி இருக்குது, சார் அருவி இல்லை ஒரு ரிவர் தண்ணி போகிற ஏரியா இருக்குது, அதை கூட செக் பண்ணி பார்த்து இங்கே குளிக்கலாம். ப்ளஸ் நான்வெஜ் சாப்பிட நல்ல பிளேஸ் இது, ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரைட். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், வியூ அவ்வளோ செம்மையாக இருக்குது. நீங்கள் இங்கே வாரீங்க அப்படின்னா ரெயின் கோட் அம்பர்லாலாம் கொண்டு வாங்க, ஏன்னா எப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் மழை வரும்னு தெரியாது. நான் அங்கே இருக்கும்போது சடனாக மழை வந்துருச்சு, நீங்கள் பாருங்கள் மழை வந்து நான் எப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறது. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள், நல்ல ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சடனாக மழை வந்து எல்லாம் பறந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே மழை வந்துச்சு அப்படின்னா நிற்கிறதுக்கு பிளேஸ் கிடையாது. உங்கள் கையில் அம்பர்லாம் இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அங்கே நிற்க முடியாது, மொபைல் எல்லாம் நினச்சி போயிடும். நான் ப்ராப்பராக மொபைல் கவர், கேமரா எல்லாத்துக்கும் கவர் வச்சுருந்தேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு அம்பர்லாம் வேணுமேன்ட்டு அம்பர்லாம் வச்சு கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்குதுன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி போகிறீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யறதுல அந்த கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது என்ஜாய் பண்ணதுக்காகத்தான் நம்ம எந்த மழை பெஞ்சாலும் அங்கே போகணும். அப்போ அந்த கிளைமேட் நம்மளால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். திரும்ப போகிற வழியில் இந்த ஒரு பிளேஸாக பார்த்தேன், தண்ணி ஓடுற பிளேஸ். இங்கேயே ரொம்ப நேரம் சும்மா உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாராச்சோக்கி ஃபால்ஸ் வந்து போகிற வழியில் ஃபிஷ் ஃப்ரை ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சு. நானும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பிளேஸ் சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தேன். நான் நெக்ஸ்ட்டு பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு அரௌண்டு 10:30 ஆயிடுச்சு. ஏன்னா நைட் டைமில் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணி போனேன். உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லையா சோலோ ரைடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜியோ விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜியோ விலாக்ஸ். நெக்ஸ்ட் ரைடில் சந்திக்கலாம், பாய்.